குட் மார்னிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸில் ட்ரிக்னாமெட்ரி எக்ஸசைஸ் 6.2ல 6th சம். கொஸ்டின் ஃபஸ்ட்டு நல்லா பார்த்துக்க. த டாப் ஆஃப் தி 15 meter ஹை டவர் மேக்ஸ் அன் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 60 டிகிரி. ஒரு டவர் இருக்குது, அதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 15 மீட்டர்னு கொடுத்துட்டான். அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 60 டிகிரி. இப்போ with the bottom of an electric pole and the angle of elevation 30 degree, with the top of the pole, what is the height of electric pole? சரிங்களா? ஃபஸ்ட்டு டயக்ராத்தை ட்ரா பண்ணிக்கோங்க, அப்போ ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். சொல்யூஷன் போட்டுக்க. இதுதான் அந்த கொடுத்துருக்க டவரு. சரிங்களா? அதோட ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 15 மீட்டர்னு கொடுத்துட்டான். இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா, அந்த டவர்லேருந்து, சரிங்களா, அந்த டவர்லேருந்து என்ன சொல்லியிருக்கான்? ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்குது. சரிங்களா? அந்த எலக்ட்ரிக் போலில் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் வந்து அதோட பாட்டத்துலேருந்து பார்த்தீங்கன்னா 60 டிகிரி. ஓகேங்களா? அங்கே அதே போல் அந்த எலக்ட்ரிக் போலோட டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா 30 டிகிரி வச்சு அதே நம்ம டவரை வாட்ச் பண்ண போகிறோம். இப்போ என்ன கேட்டிருக்கான்னா, எலக்ட்ரிக் போலோட ஹைட் என்னன்னு கேட்டிருக்கான். எலக்ட்ரிக் போலோட ஹைட்டு என்ன? ஓகேங்களா? கொஸ்டின் தெளிவாக புரியுதா? சொல்யூஷன் போட்டுக்க. பீடிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, டவரோட ஹைட்டு எவ்வளோ கொடுத்துருக்கான்? 15 மீட்டர். நெக்ஸ்ட்டு ஏஇங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் போலோட ஹைட்டு, அது வந்து நமக்கு தெரியாது, பீன்னு வச்சுக்கிறோம். இப்போ இன் ட்ரையாங்கிள் இபிடி, இந்த உள்ளுக்குள்ளே இருக்க ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த பாட்டத்தில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு இதுலையுமே முன்ன ரெகுலராக பார்த்தது தான். என்னது? இந்த டீட்டாக்கு அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஆப்போசிட் இல்லைங்களா? இது வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கிறனால ஹைபோட்டனஸ். நெக்ஸ்ட்டு கீழே இருக்கிறது அட்ஜசன்ட். ஓகேங்களா? இப்போ நமக்கு என்னென்ன வேல்யூ தெரியும், நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட் சைடு தெரியும், அட்ஜசன்ட் சைடு எக்ஸ் நமக்கு தெரியாது, எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லைங்களா? இப்போ நம்ம ரெண்டு வேல்யூயும் வச்சு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, tan θ சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ tan θ ஈக்குவல் டு நமக்கு தெரிஞ்சதுன்னா ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். அப்போ tan 60 டிகிரி ஈக்குவல் டு என்ன வரும்? ஆப்போசிட்னு என்ன வரும்? பிடி, டோட்டல் டவர் இல்லைங்களா? பிடி பை அட்ஜசன்ட்னா இடி. ஓகேங்களா? இப்போ tan 60 டிகிரி ஈக்குவல் டு பிடியோட வேல்யூ என்ன? 15 பை இடியோட வேல்யூ என்ன? எதுவுமே தெரியாது, அதனால் எக்ஸு. ஓகேங்களா? இப்போ நமக்கு ரெகுலராக தெரிஞ்சது தான். tan 60க்கு என்ன ஃபார்முலா ஆகும்? tan 60க்கு டேபிள் இருக்கிறதுல √3 ஈக்குவல் டு 15 பை எக்ஸ். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? அப்படியே மாற்றிக்கங்க, 15 பை √3. இப்போ டினாமினேட்டரில் என்ன இருக்குது? √3 கொடுத்துருக்கான். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? போன சம்மில் பார்த்தோம் இல்லைங்களா? டினாமினேட்டரை கொடுத்துருந்தோம் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 15 பை காஞ்சுகேட் எடுத்துக்குவோம், √3 இன்ட்டு √3 பை √3. அப்போ வேல்யூ மாறாது. இப்போ மல்டிப்ளை பண்ணுங்கள். இதையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா 15 √3 பை, இங்கே ஒரு √3 இருக்குது, இங்கே ஒரு √3 இருக்குது, மல்டிப்ளை பண்ணால் √3 ஹோல் ஸ்கொயர். இப்போ அந்த ஸ்கொயரும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இந்த 3யும் 15ம் கேன்சல் ஆச்சுன்னா 1 டைம்ஸு, இது வந்து 5 டைம்ஸு. அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன தெரியும் அப்படின்னா 5√3. இதை ஒரு பாக்ஸில் வச்சுக்கோங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு இன் ட்ரையாங்கிள் ஏபிசி, முன்ன என்ன பார்த்தோம்? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்துருந்தோம்? இபிடி பார்த்துருந்தோம் இல்லைங்களா? இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஏபிசி, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த போலோட டாப்ல இருந்து பார்க்க போகிறோம்னு வச்சுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துக்கிறோம். அப்போ சேம் அதே தான். என்ன வரும்? இதுக்கும் ட்ரையாங்கிள் ஏபிசியில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க வேல்யூ? tan 30 டிகிரி ஈக்குவல் டு, இதுக்கும் என்னதான்? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இப்போ என்ன வரும்? ஆப்போசிட் சைடுனா என்ன வேல்யூ கொடுத்துருக்கான்?
BC by adjacentனா என்ன வரும் AC. ஓகேங்களா? இப்போ tan 30க்கு அந்த டேபிள் காலத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வேல்யூ இருக்கும் 1/√3. ஓகேங்களா? இப்போ அந்த BCங்கிற வேல்யூ நம்ம எப்படி எழுதலாம்? இங்கே பாருங்க, இந்த BCங்கிற வேல்யூ எப்படி எழுதலாம்னா BD மைனஸ் CD. BD மைனஸ் CD. அப்போ என்ன வரும்? BC எப்படி எழுதலாம் அப்படின்னா BD மைனஸ் CD டிவைடட் பை இங்கே என்ன இருக்கு AC அப்படியே இருக்கு இல்லைங்களா? இப்போ அந்த BDயோட வேல்யூ நமக்கு தெரியும். என்ன தெரியும்? 15 மைனஸ் P/X. ஓகேங்களா? எதுக்கு 1/√3க்கு இந்த வேல்யூ. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ தான் நமக்கு இங்கே கண்டுபிடிச்சிட்டோம்ல 5√3. இதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. என்ன வரும்? 1/√3 ஈக்குவல் டு 15 மைனஸ் P/Xக்கு பதிலாக 5√3. ஓகேங்களா? இது அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் அப்படின்னா அடுத்த ஸ்டெப் 1/√3 இன்டு 5√3 ஈக்குவல் டு 15 மைனஸ் P. நெக்ஸ்ட் ஸ்டெப் இதில் என்ன பண்ணுறோம்? √3 கேன்சல் ஆகிறோம். இப்போ 5 ஈக்குவல் டு 15 மைனஸ் P. அப்போ P ஈக்குவல் டு இந்த வேல்யூ அப்படியே அந்த சைடு போகணும்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன வரும்? 15 மைனஸ் 5. அப்போ P ஈக்குவல் டு 10 மீட்டர். இப்போ therefore எலக்ட்ரிக் போல் போலோட ஹைட் என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா H எவ்வளோ கிடைச்சிருக்கு? 10 மீட்டர். ஓகேங்களா?